15வது ஊதிய ஒப்பந்தம். முன்னாடி எல்லாம் என்னன்னா 1/9 ஒப்பந்த காலம் முடிஞ்ச உடனே அந்த 10வது மாத சம்பளம் வாங்கும் பொழுதே புது சம்பளம் வந்துடும். இப்போ ஒரு 4-5 ஒப்பந்தங்களாக ஒப்பந்த காலம் தாமதமாகும். அது 2010 தாமதமாச்சு, அதே மாதிரி 2013 தாமதமாச்சு, 2016 தாமதமாச்சு, 2019 தாமதமாச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலங்களில் கூட தாமதமாகும் போது திருப்பி ஒப்பந்தம் போடும் பொழுது இந்த தாமதமான காலத்துக்கு பூரா நிலுவைத் தொகையை வாங்கிடும். போன ஒப்பந்தத்தில் நிலுவைத் தொகை இல்லை. அதுக்கு அரசாங்கம் கொரோனா ஒரு காரணம் சொல்லிச்சு. சரி, கொரோனாங்கிறதுனால நம்மளும் விட்டுட்டோம். போன ஒப்பந்தத்தில் தொழிலாளர்கள் விட்டு கொடுத்த நிலுவைத் தொகை மட்டும் 600 கோடி ரூபாய். 600 கோடி ரூபாய் போன ஒப்பந்தத்தில் நிலுவைத் தொகை விட்டு கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஒப்பந்தத்தில் 1 பைசா கூட நிலுவைத் தொகையை விட்டு கொடுக்க முடியாது. நீ எப்போ ஒப்பந்தம் பார்த்தாலும் 1/9/2023 அரியர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதனால் எல்லா தொழிலாளிகளுக்கும் அரியர்ஸ் என்பது கொடுக்கணும். அரசாங்கம் ஒப்பந்தம் பேச லேட்டாக அரியர்ஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு இருக்குது. அதனால் அரசாங்கம் அரியர்ஸ் கொடுக்கணும். 1. 2வது, இந்த ஒப்பந்தத்தில் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு பழைய ஞாபகம் இருக்கான்னு தெரியலை, இதால் நினைவூட்டிக்கோங்க. 2018 ஒரு ஸ்ட்ரைக் நடத்தணும். அந்த ஸ்ட்ரைக்கில் நம்முடைய கோரிக்கை என்னென்னா, மற்ற துறைக்கெல்லாம் 2.57 கொடுத்து ஒப்பந்தம் போடும் பொழுது நமக்கு 2.44 கொடுத்து தான் ஒப்பந்தம் என்பது போட்டாங்க. இப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் 2.44 கொடுக்குறீங்க, எங்களுக்கும் 2.57 கொடுக்கணும்னு சொல்லி தான் 8 நாள் வேலை நிறுத்தம் பண்ணோம். இந்த 8 நாள் வேலை நிறுத்தத்தில் நீதிமன்றம் தலையிட்டு வேலை நிறுத்தம் தடை செய்யப்பட்ட பிறகு கூட நம்ம தொடர்ந்து வேலை நிறுத்தம் என்பது பண்ணோம். அப்போ 2018 ஒப்பந்தம் போடும்போது மற்றவர்களுக்கு 2.57 கொடுத்துட்டு நமக்கு 2.44 தான் அரசாங்கம் கொடுத்தது. போன ஒப்பந்தத்தில் தான் நம்ம பெருசாக சண்டையை போட்டு ஒரு 5% வாங்கி 2.57ங்கிறதுக்கு பே மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துட்டோம். அப்போ மின்சார வாரிய ஊழியர்கள் 2016ஆம் ஆண்டு பெற்ற தொகையை நாம் பெற்றது 2019 தான். போன ஒப்பந்தம் 2019 தாங்க. 3 வருடம் கழிச்சா நமக்கு அந்த தொகை என்பது கிடைச்சு. ஆனால் அரியர்ஸ் கிடைக்கல. அரசு ஊழியர்களுக்கு 1/1/2016 கிடைச்சிச்சு. நமக்கு 2019 தான். போன ஒப்பந்தத்திலே 3 ஆண்டு காலம் இந்த பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு இழப்பு என்பது ஏற்பட்டுச்சு. 1/9/2016 நமக்கு ஒப்பந்தம் போடும் பொழுது எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் ஒப்பந்தம் போட்டு 2.57 கொடுத்துட்டாங்க. 2.57 கொடுத்த பிறகு மின்சார வாரிய ஊழியர்களுக்கு அடுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு. அந்த ஒப்பந்தத்தில் மறுபடியும் ஒரு 5% உயர்வு என்பது கொடுத்தாங்க. மின்சார வாரியம் வெள்ளி விழா பவள விழா கொண்டாடுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் உட்பட சேர்த்து கொடுத்தாங்க. அப்போ போன வட்டம் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு நம்ம விட அட்வான்ஸாக 2.57 கிடைத்தது. அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9% அளவிற்கு தொகை என்பது கிடைச்சது. இப்போ இந்த அடிப்படையில் ஒப்பந்தம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்ம அரசாங்கத்தை வலியுறுத்த போகிறோம். அதனால் தொழிலாளிகள்கிட்ட ஏன் ஈபிக்கு கொடுக்கும்போது ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லாட்டி ஏன் மற்ற துறை ஊழியர்களுக்கு கொடுத்தது போல் எங்களுக்கு ஏன் கொடுக்காம இருக்க என்ற அடிப்படையில் நம்ம பேச்சுவார்த்தையில் பேச போகிறோம். அதே போல் இப்போ இந்த ஒப்பந்தத்தில் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை ஒழுங்குபடுத்தாவிட்டால் அடுத்த பே கமிஷன் வரும்போது இன்னும் கூடுதல் பாதிப்புகள் என்பது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம்.